சென்னையில் நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்த நிலையில் சென்னை மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர், கொரட்டூரில் 18 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. சென்னையில் நேற்று இரவு முதலே பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் மணலியில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர், கொரட்டூரில் 18 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. சென்னை மணலியில் 27 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் நேற்று இரவு முதலே பெரும்பாலான இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர், கொரட்டூரில் 18 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. சென்னையில் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி தகவலை தெரிவிப்பதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஹேமச்சந்திரன். சென்னையில் திடீர்னு நேற்று நைட்ல இருந்து பரவலாக மழை பெய்திருக்கிறது. என்ன காரணம்? இது தொடருமா? அதாவது குறிப்பா பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாகவே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமே வெப்பம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது பகல் நேரத்துல. இந்த சூழல்ல நேற்றைய தினம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவானது. இதிலும் குறிப்பாக இரவு 10 மணி முதல் 11 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல மிக கனமழை, அதாவது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. அதிகபட்சமாக மணலியில பார்த்தோம்னா இரவு 10 மணி முதல் 11 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல 16 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் போது மேக வெடிப்பு என்று வகைப்படுத்துவோம். அப்படி பார்க்கும்போது சென்னையில் நேற்றைய தினம் மேக வெடிப்பு போன்ற மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. ஹேமச்சந்திரன், இந்த மழையானது தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல சில மாவட்டங்களையும் பெய்திருக்கு. இந்த மழையானது தொடருமா இது இனி வரும் நாட்கள்ல? அதாவது அடுத்த ஒரு வார காலத்திற்கு தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேரத்துல வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று இரவும் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல நேற்று அளவிற்கு தீவிரமாக இருக்காது. கனமழை பொழிவை நம்ம இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். அதே போன்று மாநிலம் முழுவதுமே பகலில் வெயிலும், இரவு நேரத்துல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி திரு ஹேமச்சந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.